அஜித், த்ரிஷா இணைந்து நடிக்க இந்த வருஷம் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி 2 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல்ல சக்க போடு போட்டுட்டு இருக்கு. அஜித்துடைய தீவிர ரசிகரும் பிரபல இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சுனில், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரியா வாரியர் என பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல அஜித், த்ரிஷா கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க. அதே போல மலேசியால ரொம்ப புகழ்பெற்ற தமிழ் பாடகரான டார்கியும் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம புலி புலி அப்படின்னு ஒரு பாடலையும் அவர் பாடியிருந்தாரு. இந்த படத்துல அந்த பாடல் இடம்பெறும் காட்சி திரையரங்கத்துல ரொம்ப ஃபயரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். சோ இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் மலேசியால மட்டுமே இதுவரை எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி திரைப்படம் மலேசியால இதுவரை ரூபாய் 20 கோடி வசூல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அஜித்துடைய சினிமா வாழ்க்கையிலேயே, அதாவது சினிமா கேரியர்லயே இந்த படம் தான் அதிக வசூல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாதனையும் படைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வரலாற்றை திருப்பி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பில்லா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு மலேசியால. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் அமைந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போற அஜித் திரைப்படங்களுக்கு மலேசியால இதே மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி.